ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். சமீபத்துல ஆக்டர் அதர்வா அவர்கள் நடிச்சு DNA அப்படின்னு ஒரு படம் நம்ம வந்து பார்த்துட்டு போம் இல்லையா? ஸோ அந்த படத்துல எப்படி அவரோட குழந்தைய வந்துட்டு மாத்தி வச்சிருவாங்க. ஸோ அவரு அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது போய் தேடி கண்டுபிடிப்பாரு இல்லையா? ஸோ அதே மாதிரி ரியல் லைஃப்ல ஹைதராபாத் பக்கத்துல ஒரு கப்பலுக்கு இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களோட குழந்தைய வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்து ஒரு விஷயம் நடந்திருக்குது. அது ஃபைனலா வெளியே வந்து அந்த கம்பெனி மேல பயங்கரமான ஆக்ஷன்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இப்போ ஒரு கிரிட்டிக்கலா வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி ஆச்சு, என்ன சீட் பண்ணாங்க, ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். அது கூட சேர்த்து எக்ஸ்ட்ராவா நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி IVF அல்லது வந்துட்டு சரகசி மதர் மூலமாக வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு எச்சரிக்கை வீடியோ தான் நான் பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரஸ்டபிளான இடங்கள்ல போயிட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் வந்துட்டு பண்ணுங்க. விலை கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிட வேணாம். ஸோ குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் நல்லா இருக்கா அதை நம்பி வந்து போங்கன்றதான் என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள். ஃபைன், என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு ஹைதராபாத்ல, செகந்தராபாத்ல ஆக்சுவலா? ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? ராஜஸ்தான்ல இருந்து ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா செகந்தராபாத் போறாங்க. அங்க போயிட்டு யுனிவர்சல் சஷ்டி பேர பாருங்க, பயங்கரமா இருக்குல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர்ல போயிட்டு இந்த மாதிரி குழந்தைக்காக வந்துட்டு பேசுறாங்க. அப்படி பேசும்போது சரகசி மதர் மூலமாக நம்ம வந்துட்டு குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஐடியாவும் பண்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸும் கட்ட சொல்றாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா அரௌண்ட் ஒரு 35 lakhs நீங்க வந்துட்டு பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இவங்களும் வந்துட்டு பே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மாலிட்டிஸும் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. இவ்வளோ செலவுகள் இவ்வளோ ஆகும், இவ்வளோ டைம் பீரியட் ஆகும், மதர் யாருன்றது உங்கள்ட்ட சொல்ல மாட்டோம், அது எல்லாமே வந்துட்டு சொல்லிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்தரா இந்த கப்பல் கிட்ட இருந்து இன்னும் ஒரு 2 லட்சம் வாங்குறாங்க, வேற ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கோசரம்னு சொல்லிட்டு வாங்கப்படுது. ஸோ ஃபைனலா அந்த 12 months அந்த பீரியடுக்கு அப்புறம் அந்த ஒரு கிவன் டேட்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க சூப்பர், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு. அண்ட் இவங்களும் சூப்பர், ஓகே நமக்கு பையன் பிறந்துட்டான், கடவுள் சூப்பர்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்களும் ஹாப்பி ஆகுறாங்க. இவங்க கிட்ட அந்த பிறந்தோட குழந்தை நேரம் அப்புறம் அந்த விஷயங்கள் மற்ற என்ன சர்டிஃபிகேட்ஸோ அதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணப்படுது. ஃபைனலா இந்த கப்பல் வந்துட்டு இந்த DNA டெஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, ஸோ அதுவும் கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அங்க வந்துட்டு நர்மதான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு எல்லாமே பாத்துக்கிற ஒருத்தவங்க போல. அவங்க வந்து இல்ல அதான் நாங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம், இது வந்து உங்க குழந்தை தான், டவுட்லாம் எதுவுமே வேணாம், சந்தேகம்லாம் ஏன், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பர்ஃபெக்டா உங்க குழந்தை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதையுமே வந்துட்டு இவங்க இருந்தாலும் கேக்குறாங்க. சரிங்க, ஓகே தான், எல்லாமே கொடுத்துட்டீங்க, அதையும் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு இட்ஸ் ஃபைன் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்துட்டு மழுப்பிட்டே இருந்திருக்காங்க. இல்ல அதனால இது சம்திங் சொல்லி ஃபைனலா வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த மழுப்புறது, எக்ஸ்கியூஸ் சொல்றதுல இருந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படி கேட்பியா, இந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த கப்பலுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது. சரி இது என்னது, இந்த அம்மா சரியில்லையே, என்னமோ வந்துட்டு வேற ஒரு டோன்ல பேசுதுன்னு சொல்லிட்டு இவங்க தனியா ஒருத்தட்ட போயிட்டு DNA டெஸ்ட் பண்றாங்க. அப்பாவுக்கும் குழந்தைக்கும் பண்ணும்போது DNA சுத்தமா மேட்ச் ஆகவே இல்லை. அதிர்ந்து போன அந்த கப்பல்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வித் எவ்ரி ப்ரூஃப். இவங்க போனதுல இருந்து இவங்களுக்கு அவங்க கொடுத்த ப்ரூஃப் இருந்து எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த யூனிவர்சல் ட்ரஸ்டிங்களா, ஸோ அந்த ஒரு ஆர்கனைசேஷன் மேல வந்துட்டு போலீஸ் கேஸ் எல்லாம் போகுது. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது 2016 வந்துட்டு ஒரு NRI கப்பல்ல இந்த மாதிரி வந்துட்டு குழந்தை நாங்க வந்து இது பண்ணி தரோம்னு சொல்லிட்டு ஏமாத்தி பல லட்சங்கள் அவங்கள்ட்ட இருந்து வாங்கினதாகவும் அதன் மூலமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 yearsக்கு அவங்க வந்து பேனே பண்ணிடுறாங்க. ஸோ மறுபடியும் 2020 வந்துட்டு நிறைய குழந்தைங்க வந்து காணாம போறாங்க. அதுக்கும் இந்த நர்மதாவும் அவங்க டீம் தான் காரணம்னு சொல்லிட்டும் ஒரு சில பிரச்சனைகள் கேஸ் எல்லாம் போகுது. அதெல்லாம் தாண்டி திரும்பியும் இப்ப அந்த ஆர்கனைசேஷன் வந்து பூட்டப்பட்டுதான் இருக்கு, இன்னும் வந்து பர்மிஷன் எல்லாம் தரல. இருந்தாலும் எப்படியோ திருட்டுத்தனமாக பண்ணி இப்ப இவங்களுக்கு வந்துட்டு ஒரு விபூதிக்கு பாத்துருக்காங்க. இப்போ அந்த குழந்தை வந்துச்சுன்னா இங்கிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அசாம்ல ஏதோ ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து ஒரு குழந்தைய 90,000 வாங்கிட்டு வந்துட்டு இவங்க கிட்டத்தட்ட 37 லட்சத்துக்கு வந்து வித்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நிலைமை. ஸோ நான் சொல்றது என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருங்க, ட்ரஸ்டபிளான இடங்களில் போய் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நீங்க வந்துட்டு மேற்கொண்டு பண்ணுங்கன்றது கேட்டுக்கிறேன். ஸோ வித் திஸ் தேங்க்யூ.